வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க கேட்கிறதா என் குரல். இதில் பார்த்திங்கன்னா உயிரின வாழ்க்கையோட அடிப்படை இயற்கை தான் அப்படின்ட்டும், மூச்சுக்காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒழிக்க கதிரவன் உயிரினங்களுடைய முதன்மை தேவை அப்படிங்கிறதையும், இயற்கையுடைய கூறுகளில் காற்றோட பங்கு எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள் தான் இந்த பாடத்தில் முழுவதுமாகவே இருக்குது. ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் உயிராக நான், கண்டிப்பாக காற்று தான் நம்மளுடைய உயிர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது உயிராக நான் அப்படின்னு காற்று பேசுவதாகவே இந்த பாடல் முழுவதுமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர், இதில் வன்மா கொஷின் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உங்களுடைய இயக்கத்தையும், அதாவது உலக உயிர்களுடைய இயக்கத்தையும் தீர்மானிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்று தான். அதை தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூச்சு பயிற்சி யோகா அப்படிங்கிறத முதல்ல சொன்னவரும் நம்மளுக்கு திருமூலர் தான் திருமந்திரத்தில். ஸோ அதை இங்கே ஒரு மார்க் கொஸ்டினில் நீங்கள் கேட்கலாம். மூச்சு பயிற்சியை முதல்ல சொன்னவர் யார்? திருமூலர். எந்த நூலில்? திருமந்திரத்தில். நீங்கள் 1 மார்க் கொஸ்டினில் பார்த்துக்கணும். அதையே பிற்காலத்தில் ஔவையார் ஒரு குறளில் கொடுத்துருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ இந்த குறள் கொடுத்து, இது குறள் யாருடையது? முதல்ல ஆப்ஷன்லேயே திருக்குறள், திருவள்ளுவர் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு யோசிச்சிட மாட்டோம். ஸோ இது யாரோடது அப்படின்னா வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஔவையார் பாடிய பாடல் தான் இந்த திருக்குறள் தான் இந்த குறள். சரிங்களா? கொஷின் இங்கே நம்ம 2 கொஷின் பார்த்துட்டோம். திருமந்திரம், இன்னொன்று வாயு தாரணையான ஔவையாருடைய குறள். அதுக்கடுத்து பல பெயர்களில் நான் அழைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த காற்று சொல்லுது. அதாவது என்னென்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் கண்டிப்பாக. காற்று, வழி, தென்றல், புயல், சூறாவளி அப்படிங்கிற பெயர்கள்லாம் நம்ம அழைக்கப்படுறாங்க. இது பருவ நிலை, சூழல், வேக ஆகியவற்றைக்கேற்ப இது என்ன தென்றல் காற்றா, பூங்காற்றா, கடல் காற்றா, பனிக்காற்றா, வாடைக்காற்றா, மேல் காற்றா, கீழ்காற்றா, மென்காற்றா, இல்லை இளம் தென்றலா, இல்லை புழுதி காற்றா, ஆடிக்காற்றா, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்க்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று, இப்படி நிறைய பெயர்களில் அது வீசும் வேகத்தை வைத்து அளந்து நம்மளுக்கு பெயர்களில் சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? அதுக்கடுத்து இதில் தொல்காப்பியருடைய உலகத்தில் ஐம்பெரும் பூதங்கள் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் இங்கே நம்மளுக்கு 1 மார்க் கொஷினில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தொல்காப்பியர் ஐம்பூதங்களால் ஆனது தான், உலகங்கிறது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். இங்கே கொஸ்டின் நம்மளுக்கு தேவை சொன்னீங்க, அதனால் அதையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 4 திசைகளிலும் நான் அப்படின்னு சொல்கிறப்ப, அதாவது நான் வீசக்கூடிய திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டுறாங்க அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா, கிழக்கு என்பதற்கு குணக்கு, இதெல்லாம் பொருத்துகளை கேட்பாங்க. மேற்கு என்பதற்கு குடக்கு, வடக்கு என்பதற்கு வாடை, தெற்கு என்பதற்கு தென்றல். இது கண்டிப்பாக 4மே பொருத்துகளை வரலாம். வீசக்கூடிய திசையை வைத்து பேர் வச்சுக்கிறது. அதேமாதிரி கிழக்குலேருந்து வீசும்போது நான் எப்படி பேர் வருதுன்னா, எனக்கு கொண்டல் அப்படின்னு பேர் வருது. இது கடல் பகுதிக்கு மேலே இருக்கிற மலை மேகங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வரதுனால இது மலைக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிழக்கு, கொண்டல், மலைக்காற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்குனா குணக்கு அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மேற்குன்னு பார்த்தோம்னா, மேற்குக்கு என்னன்னு சொன்னேன்? குடக்குன்னு சொன்னேன். இந்த மேற்குலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பேருனா கோடைக்காற்று. அது வறண்ட நிலப்பகுதியிலேருந்து வீசுறதுனால அதுக்கு வெப்பக்காற்று. மேலே பார்த்தோம் மலைப்பகுதியிலேருந்து வீசுறதுனால அதுக்கு மலைக்காற்றுன்னு பார்த்தோம். நீங்கள் எல்லாத்துக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே எப்படின்னா வறண்ட நிலப்பகுதியிலேருந்து வீசுறதுனால இதுக்கு வெப்பக்காற்று. சரிங்களா? அப்போ மேற்கு, குடக்கு, கோடை, வெப்பக்காற்று, இந்த 4ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வடக்கு என்பதற்கு இன்னொரு பேர் என்ன? வாடைன்னு சொல்கிறோம். ஸோ வடக்குலேருந்து வீசுகிற காற்றுக்கு வாடைக்காற்று. அப்போ பனிப்பகுதியிலேருந்து இது வீசுறதுனால இதற்கு ஊதை காற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வடக்கு, வாடைக்காற்று, ஊதைக்காற்று. ஸோ இது முழுவதும் வடக்குக்கு பொருந்தும். அதே மாதிரி தெற்குலேருந்து வீசுறதுனால இதுக்கு தென்றல் காற்று. இது பல தடைகளை தாண்டி வருவதால் இது வேகம் குறைந்து இதமாக வீசுகிறது, தென்றல் காற்று. சரிங்களா? அவ்வளோதான் அதை பற்றின செய்திகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கியத்தில் நான் என்னுடைய பெயர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்றலாகிய நான் நிறைய மலர்களுடைய நறுமணத்தை அள்ளிட்டு வரதுனால இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா என்னை அழைச்சிட்டு சேர்த்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் வரிகளில் சிலம்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காற்று அந்த மலரோடு சேர்ந்து அந்த மனம் வீசுவதால், நறுமணம் வீசுறதுனால வண்டோடு புக்க மனவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி சிலம்பில் ஒரு பாடல் வரிகளை இங்கே நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம்.
என்னங்களா? வண்டோடு புக்கம் மணவாய் தென்றல் என்ற நூல் சிலம்பு இளங்கோவடிகளுடையது. அழகாக நயம்பட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விட தூது இருக்கு இல்லைங்களா? இந்த சிற்றிலக்கியத்தில் வந்து நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேரர் பொறுப்பேர் செந்தமிழும் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறாங்க. தூது செல்றதுக்கு என்னை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தூதுக்காக அளிக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். கொடுத்து எதற்காக அழைக்கப்படுது? தூதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பத்மகிரி தென்றல் விட தூது வந்து எழுதியது யார்? பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர். சரிங்களா? இங்கே வன்மா கொஷின்ஸும் நீங்கள் நம்ம சேர்ந்துக்கிட்டே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு திரை இசை பாடல்களையும் இங்கே சிலது கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் கொஷினுக்கு நம்ம படிக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் படிக்கணும்னா வார்த்தைக்கு வார்த்தை படித்து தான் ஆகணும். இதை வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இது நெடுவினா எழுதும் பொழுது அழகாக இந்த பாடல் வரிகள்லாம் இடையில எழுதி பாக்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா ரொம்ப இன்னும் மார்க் வந்து உங்களுக்கு நெடுவினாக்கெலாம் மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது 2 நோக்கிலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து, முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், அதாவது கடல். சரிங்களா? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதலில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ. ஸோ கரிகால் சோழன். சரிங்களா? இந்த புறநானூறு பாடலில் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல் தான் இது. சங்ககால பெண் புலவரான வெண்ணிக்கொய்யத்தியார் அப்படிங்கிறவங்க வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருக்காங்க. அப்போ வலி அப்படின்னு சொன்னோம்னா, வலினா காற்று. சரிங்களா? அப்போ காற்றை வலி என்று குறிப்பிட்ட பெண்பார் புலவர் யாருன்னு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். வெண்ணிக்கொய்யத்தியார். சரிங்களா? இங்கே 1 மார்க் கொஷின்ஸ் அதுதான். அதேமாரி இந்த பாடல் வந்து புறநானூற்று பாடல். அடுத்து, மழை தருவேன் நான். கண்டிப்பாக பருவ காலங்களில் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லா மழைகளையும் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் நான் தேவையான மழைகள் அளவில் அளந்து 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிற செய்திகள் இந்த இதில் கொடுத்துருக்கு. அடுத்து, தடம் பதிப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக வலி மிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் ஐயூர் முடவனார் வந்து இதை சிறப்பிச்சிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி தான் மதுரை இளநாகனார் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வேகத்தை பற்றி, அதாவது காற்றின் வேகத்தை பற்றி பாடிய புலவர் யாருன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ வந்து மதுரை இளநாகனார். அதேமாதிரி மேலே தான் ஐயூர் முடவனாருடைய கூற்று வலி மிகின் வலி இல்லை. சரிங்களா? அதையும் நீங்கள் இங்கே 1 மார்க் கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆற்றலாக நான், அதாவது கண்டிப்பாக உயிர் வலி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவை வந்து உயிர் தான், உயிர் வலி தான், ஆக்சிஜன் தான். அப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்குறேன். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி புதுமொழிகள்லாம் நிறைய இப்போ சொல்கிறோம். காற்றாலைகளோட மின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 5ஆம் இடம் பெற்றிருக்கு. இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய பெருமையை வந்து என்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் முக்கியமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா மின்சாரம் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நான் யாருனால மாசடைகிறேன்னா மனிதனால தான் நான் மாசடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா நான் மாசடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள், அதாவது டயர்ஸ் இந்த மாதிரிலாம் என்னோடதில் எரிக்கிறதுனாலையும் குளிர்சாதன பெட்டிகள் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் நான் வந்து ரொம்ப மாசடைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற செய்திகள். இதனால் நிறைய காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோயெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகுந்த உயிரிழப்பு தரக்கூடிய காரணங்களில் ஒன்று என்னென்னா காற்று மாசுபாடு தான் அப்படின்றதையும் செய்தியும் சொல்கிறாங்க. ஸோ நான் மாசுபடுறதுனால, அந்த காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிற செய்தியையும் வந்து ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிலையம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தெரிவிப்பட்டிருக்கேன். யூனிசெஃப் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது தெரிவிச்சிருக்குங்கிற செய்தி இங்கே நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஓசோன் படலத்திலேருந்து, அந்த மேலடுக்கில் இருக்க ஓசோன் படத்துலேருந்து கதிரிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புற உதர கதிர்கள் இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்மளுக்கு அரணா விளங்குது. இந்த புவியை வந்து ஒரு போர்வை போல் அது சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை, அதாவது சூரியனுடைய கதிர்ச்சூட்டை வந்து குறைத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வசதிக்காக எல்லாத்தையும் வச்சுருக்க குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது நச்சுக்காற்று வெளியிடும் இயந்திரங்களான இந்த குளிர்பதன பெட்டி. சரிங்களா? நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளிவர அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், இது நம்ம 1 மார்க் கொஷின்ஸில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த புற உதர கதிர்கள்லாம் நேரடியாக வந்து நான் தாக்கப்படுறேன், இதனால் வந்து எனக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மரம் தரும் வரம் நான், நல்ல டாப்பிக்கு. அதாவது ஒரு மணித்துளிகளில் வந்து 12 முதல் 18 முறை வந்து மூச்சு காற்று வந்து நீங்கள் வெளியிடுறீங்க. அதில் கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிவிட்டு நுரையீரலுக்கு தேவையான உயிர்வளி ஆக்சிஜனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இது நல்ல முறையில் வந்து குப்பை மேலாண்மையை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எங்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்து தேவையானது வந்து நான் என்னை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அழகாக அந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து மன்னருடைய முடிசீட்டு விழாவில் தாய்லாந்து மன்னர் முடிசீட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை இந்த பாடல்கள் தங்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன அப்படிங்கிற செய்தி ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நம்மளுடைய பாடல்களை அவங்களுடைய தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்கன்னா அது நம்மளுக்கு பெருமை தானே. ஸோ இந்த செய்தியையும் கண்டிப்பாக நம்ம தேர்வு நோக்கில் படிக்கும்பொழுது இதையும் நம்ம எத்திசையும் புகழ் மணக்க செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நன்றி.